அக்டோபர் 25 வரை மழை நிலவரம். வானிலை மையம் அறிவிப்பு. தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழை பெய்து கொண்டிருக்கின்றது. இது குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்று விடுத்துள்ள அறிக்கையில், தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கிழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக நேற்று அக்டோபர் 21ஆம் தேதியில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கக்கூடும். இது தெற்கு மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவாக பெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும், இதன் காரணமாக அக்டோபர் 21ஆம் தேதி திருவள்ளூர், சென்னை, விழுப்புரம், செங்கல்பட்டு, கடலூர், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், அக்டோபர் 22ஆம் தேதி அன்று திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், ராணிப்பேட்டை, கடலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களிலும், அக்டோபர் 23ஆம் தேதிகளில் திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யும். அதே போன்று கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி, விழுப்புரம், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அக்டோபர் 24ஆம் தேதி அன்று வேலூர், கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை, சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. அக்டோபர் 25ஆம் தேதி அன்று நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை பொறுத்தவரை இன்று வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இவ்வாறு அந்த செய்தி குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.